சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நெட்டு ஆர்ட்ஸ் மூலமாக என்னை அறிமுகமாகிற அருப்புக்கோட்டை நட்ராஜ். என்னுடைய ஆஃபீஸ் திருச்சியில் ஒன்று, மதுரையில் ஒன்று இருக்குது. டேக் ஜாப்ஸ் மேன் பவர் கன்சல்டன்சி. இன்றைக்கி இந்த கணக்கம்பட்டி ஐயா பற்றி பேசணுன்னா டெய்லி ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? இப்போ என்னோடய அனுபவத்தை தான் உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக ஐயாவை பற்றி பேசுனா நான் ஃபுல்லாக பேசிக்கிட்டு தான் இருப்பேன். வாய் வலிக்காது, காதும் வலிக்காது. கணக்கம்பட்டி சித்தத்தை ஏன் இவ்வளோ கூட்டம்? அவர் சொல்கிறத நடக்குதுங்க. பார்த்தாலே பலன் தர சாமி, பார்த்தாலே பலன் தரும் மூட்ட சாமி. கணக்கம்பட்டி சித்தர் செய்கிற அதிசயங்களை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நான் முன்னாடி இந்த சித்தர் வழிபாடுகளில் நிறையா என்னுடைய அனுபவம் இருக்குது. நிறைய சித்தர்கிட்ட போயிட்டுருப்பேன். அப்போ ஒரு தடவை இவர்கிட்ட நம்ம போகும்போது ஒரு பிக்ஷாப்பட்டில் வீட்டிலேருந்து காஃபி கொண்டு போயிருக்கேன். சுக்கு காஃபி, ஓகேங்களா? சாதா காஃபி கிடையாது, சுக்குமல்லி காஃபி. அப்போ ஐயன் பக்கத்தில் வச்சுருக்கு. ஐயன் பக்கத்தில் வைக்கும்போது ஒருத்தங்க கேட்குறாங்க, என்ன இருக்கு? அந்த சுக்கு காப்பி எடுத்து எல்லாருக்கும் கொடுறான். அந்த சுக்கு காப்பியை எடுத்து எல்லாருக்கும் கொடு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வகுப்பு தோழி, அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கு திருமணம் ஆகலை. அப்போ அந்த ஐயனுடைய விரிஞ்சி மரம் இருக்குதுங்களா, அந்த ஜீவ சமாதிக்கு முன்னாடியே விரிஞ்சி மரம் இருக்கும். அந்த மரத்தடியில் தான் போய் நிற்கிறேன். நிற்கும் போது என்னுடைய வகுப்பு தோழி ஃபோன் பண்ணுறாப்புல, அதாவது இந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு இன்னும் வரன் அமையலை, ஒரு நல்ல வரன் வேணும், நீ ஐயன்ட்ட வேண்டிக்கோங்க சொல்லிடுறாப்புல. ஐயன்ட்ட வேண்டிட்டோம். ரெண்டாவது அந்த மேட்ரு முடிஞ்சிச்சு, நாங்கள் மறந்துட்டோம். அடுத்து ஒரு 2 மாதம் கூட எங்களுக்கு ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு சிங்கப்பூரில் இருந்து மாப்பிள்ளை வந்திருக்கு. மாப்பிள்ளை இன்னைக்கு பேர பிள்ளைகளோட ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக எங்கள் பிள்ளைக்கும் நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி இன்னைக்கு சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இது 2வது அனுபவம். 3வது அனுபவம், என்னோட அனுபவம் உங்களுக்கு தெரியும். அந்த விரிஞ்சி மரம் இருக்குது. இந்த விரிஞ்சி மரத்தில் எல்லாம் சுற்றி தான் இருப்போம். அதில் நான் மதுரையில் இருந்து 2 செங்கல் கொண்டு போய் வச்சுருந்தேன். 2 செங்கல் இங்கேருந்து கொண்டு போய் வச்சாச்சு. கொண்டு போய் வச்சு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா வேண்டிக்கிறேன், ஐயனே உங்களை நம்பி ஒரு வீடு கட்டணும்னு ஐடியா எனக்கு இருக்குது. ஒரு நல்ல இன்ஜினியராக இருங்க, நல்ல ஒரு குருவாக இருங்க சொல்லி இந்த செங்கலை தூக்கி ஐயனுடைய ஜீவ சமாதியில் வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒரு மாசா பாட்டில் ஒன்று வச்சு, ஏன்னா ஐயனுக்கு பிடிச்சது மாசா பாட்டில் புகையிலை. உங்கள் எல்லாருமே தெரியும். ஏன்னா மாசா பாட்டில் வச்சா நம்ம உடம்புல உள்ள நோய் நொடியும் தீரும். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும். அதுக்காக அந்த மாசா பாட்டில் அப்புறம் ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. ஒரு 3-4 மாதம் கூட ஆகலை. ஐயன் வீடு கட்ட உத்தரவு கொடுக்குறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீ மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலும் சரி பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு டிடிசி அப்ரூவல் எல்லாமே வாங்கணும். இது வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 2லேருந்து 3 மாதம் ஆகிடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சரி இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி ஆகுறதுக்கு ஐயன்ட்ட வேண்டிட்டேன். நானும் எல்லாரும் மாதிரி தான் அமௌண்ட்டு கொடுத்தோம். இன்றைக்கி அமௌண்ட் கொடுத்தாங்க, காசு நடக்குது, சரி இல்லைங்களா? அப்போ அந்த என்ஜினியர் சொல்கிறது ஒரு 3 மாதம் ஆகும் சார் சொல்கிறாரு. இப்போ அந்த 3 மாதம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஐயனுடைய உத்தரவு பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சம் 10 நாளையில் எனக்கு உத்தரவு கிடச்சி இன்றைக்கி பில்டிங் அப்ரூவலோடு போட்டு இன்றைக்கி மாதிரியில் ஒரு பெரிய வீடு ஐயன்ட்ட கேட்டது ஒரு 800 சதுரடிக்கு வீடு கட்டலாம் ஐடியாட்ட கேட்டது. ஆனால் ஐயன் எங்களுக்கு கொடுத்ததோ 1500 சதுரடிக்கு வீடு கட்ட உத்தரவு போட்டுருக்காரு.
இது ஒரு பக்கம். இப்போ ரீசனாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பருக்கு உடம்புக்கு முடியலை. என்னுடைய நண்பருக்கு மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கோமோ ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ அந்த நண்பரை நாங்கள் நேரடியாக போய் பார்க்க போகிறோம். கோமோ ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல, பேச முடியலை, ஜஸ்ட்டு பார்வை மட்டும்தான் இருக்குது. பிழைக்கிறது கஷ்டம்ட்டாங்க. ஏன்னா கோமோ ஸ்டேஜில் இருந்தே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ அவங்களால நடக்க முடியலன்னு சொல்லும்போது, மீனாட்சி ஹாஸ்பிட்டல் மதுரை உள்ள ஹாஸ்பிட்டல் உங்களுக்கே தெரியும், அதில் இல்லாத பெரிய டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம். இந்த டாக்டர் எங்கள் ஐயன், சர்க்குரு ஐயன். இந்த ஐயன்கிட்ட ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போனோம். போய் பார்த்துட்டு ஐயன்கிட்ட கொடுத்து அந்த விபூதி, சந்தனம், அப்புறம் கோம்பைக்காடு தீர்த்தம். கோம்பைக்காடு வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஜீவ சமாதியிலேருந்து கணக்கம்பட்டி ஜீவ சமாதியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே ஐம்பொன் சிலையெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த ஐம்பொன் சிலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜீவ சமாதியில் இருக்குது. பார்த்தீங்களா, ஜீவ சமாதியில் ஐயனுடைய உடம்பு அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோம்பைக்காடுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐயன் பயன்படுத்தி அந்த பாட்டில், தகர டப்பா, அந்த மூட்டை, அழுக்கு மூட்டையில் வச்சுருந்த பொருள் எல்லா இதையுமே போட்டு அதில் வந்து ஐம்பொன் சிலையை வச்சு பூஜை பண்ணாங்க. அங்கே வச்சு என்னுடைய நண்பருக்கு வந்து விபூதி, சந்தனம், அந்த கோம்பைக்காடு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இது எல்லாமே எடுத்து கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நடமாட்டம் இருக்குது. இத்தனை வருஷமான நடமாட்டம் இல்லாமல் இருந்தவர் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து இன்னமும் நடக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி கணக்கம்பட்டியில் நாளைக்கு குரு பூஜைக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. உங்களுக்கு வேலைவாய்ப்பு ட்ரை பண்ணுறியா, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையா, கடன் நிறையா இருக்குதா, நீங்கள் எல்லாம் அங்கே வாங்க. அங்கே வந்து ஐயனுடைய ஜீவ சமாதியில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா வேண்டிக்கோங்க. அங்கே வந்து ஒருத்தரை நெரிச்சுட்டு போகாதீங்க. நெரிச்சுட்டு போனீங்கன்னா அவங்களோட கர்மா நம்மகிட்ட ஒட்டி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் முடிந்தளவுக்கு ஐயோட ஜீவ சமாதி நேரடியாக வாங்க. எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரியாகிடும். அப்புறம் இன்னும் ஒரு அனுபவத்தை சொல்லிடுறேன். கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வருவீங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மோகன் ஐயா இருப்பார். மோகன் ஐயா தான் வந்து அந்த விபூதி சந்தனம் கொடுப்பாங்க. அந்த விபூதி சந்தனத்தை வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு அந்த விபூதி சந்தனத்தை போட்டுருவாங்க. போட்டு ஒரு 5ஆவது நாள் எடுத்து அதை நிறையா பக்குவப்படுத்தி பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த மோகன் ஐயா தான் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். இவங்க சேலம் தான் பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு பெரிய காரில் இருந்தாங்க. அவங்க பிள்ளைக்கு நடக்க முடியல. அவங்க பிள்ளைக்கு வந்து நடக்க முடியல. கால் வந்து மன வளர்ச்சி கம்மி. அதே டயத்தில் கால் சுத்தம் நடக்க முடியல. அந்த வீல் சேரில் தான் இது பண்ணாங்க. அப்போ மோகன் ஐயாட்ட கேட்குறாங்க, சாமி எங்களுக்கு கொஞ்சம் விபூதி சந்தனம் கொடுங்க. கேட்கும்போது மோகன் ஐயா சொல்கிறாரு, அந்த பையனை நேரடியாக வந்து வாங்கிக்கோங்கம்மா சொல்கிறாரு. அவங்க திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணாங்க, சாமி அவனால் வர முடியாது, அவனுக்கு உடம்பு முடியலை, அவன் உடம்பு முடியலைன்னு சொன்னாங்க. நல்லா கேளுங்க. உடனே அவசரம் திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணி அந்த பையனை வர சொல்லுங்கள், யாருக்கு பிரசாதமும் அவங்கள வர சொல்லுங்க. சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பையனால் நடக்க முடியாது, மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நடக்க முடியாது. அந்த நிலைமை அவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த பையன் இப்போ வருவாம்மா, கூப்பிடுங்க, அவனை கூப்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு விபூதி சந்தனம் தரமாட்டேன், நீங்கள் பையனை வர சொல்லுங்கள். விபூதி சந்தனம் உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன், பையன் கையில் கொடுக்குறேன், பையனை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்னடா நம்ம வந்து அன்லக்கியா, இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பையனால் நடக்க முடியல, நம்ம பையன் போனால் தான் இவர் தர்றேன்னு சொல்கிறாரு, அப்போ நமக்கு லக்கி கிடையாது. அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பையனை வந்து கொஞ்சம் எழுப்பி பார்க்குறாங்க. பையன் வந்து விபூதி கொடுக்கணும், அங்கே போகணும் வாடானன்னு. பையன் இத்தனை வருஷமும் நடக்காமல் இருந்தவன் வந்து ஜஸ்ட் அந்த வீல் சேரை விட்டு எழுந்திரிச்சிட்டான்.
கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப் விருதுன்னு எடுத்தான். 10 ஸ்டெப்பு விருதுன்னு போயிட்டு அந்த மோகனைய இது பக்கத்தில் போய் அங்கேருந்து விருது நடக்க போகலாம். அப்போ ஐயருடைய ஜீவ சமாதியில் அந்த தீர்த்தம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து பையங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நல்ல நடமாட்டம் இருக்குது. ஏன்னா விபூதி சந்தனம் வாங்குறதுக்கே பையன் 10 ஸ்டெப் வந்துட்டான். அப்போ விபூதி வாங்கினா எப்படி எங்கள் ஐயன் வந்து அவனை வழி நடத்துவார். முடிந்த அளவுக்கு கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த குரு பூஜை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரு பூஜை நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு குரு பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. குரு பௌர்ணமி பூஜை. இந்த குரு பகவானில் போய் நீங்கள் சனிக்கிழமை சாயங்காலம் போயிடுங்க. போய் அங்கே நைட்டு மனசார தங்கிடுங்க. நல்லா வேண்டிக்கோங்க. ஐயனை நீங்கள் மனசார நல்லா வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டு கடன்களாக இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வெளிநாடு வேலைக்கு போகிறீங்களா, இல்லை பையன் படித்து முடிச்சானா அவனுக்கு வேலை வேணுமா, எதாக இருந்தாலும் தைரியமாக அங்கே போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.